குயிலரங்கத்தில் இன்று நாம் பார்க்க போவது ராணி ருத்ரமாதேவி ஆட்சி செய்த காக்கத்திய பேரரசின் சக்தி வாய்ந்த தலைநகரம். டெல்லி சுல்தான்களால் காக்கத்தியர்களின் செல்வங்களும் கோஹினூர் வைரமும் இந்த ஊரில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. கொள்ளை, போர் சேதம், காலப்போக்கின் தாக்கம் என சிதைந்த வாரங்கல் கோட்டை. உள்ளே நுழைந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? இது காக்கத்திய அரசர்களால் கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பு கோட்டை. 12ஆம் நூற்றாண்டில் மன்னர் கணபதி தேவனால் இதன் முக்கிய கட்டுமானங்கள் தொடங்கப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகிறது. பின்னர் ராணி ருத்ரமாதேவி மற்றும் பிரதாபருத்ரன் காலத்தில் இது மேலும் வலுப்படுத்தப்பட்டது. இந்த இடம் இப்பொழுது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்படுகிறது என்பதை குறிக்கும் பலகையை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது நாம் அந்த கோட்டையின் சுவரை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சுவர் முழுவதும் பெரியதும் சிறியதுமான கிரானைட் கற்களை கொண்டு இன்டர்லாக்கிங் முறையில் கட்டப்பட்டுள்ளது. இங்கே பாதுகாப்பு ஒரே ஒரு சுவரில் முடிவதில்லை. வெளிப்புறத்தில் மண் அரண், அதற்குள் கல் சுவர், மைய பகுதியில் அரச கோவில் வளாகம், இந்த மாதிரி 3 அடுக்குகளாக திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு. கோட்டையின் நுழைவு வாயிலிடம் வந்துவிட்டோம். இங்கு உள்ளே இருக்கும் ஒரு விநாயகர் சந்நிதியின் முன்தான் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். காக்கத்தியர் காலத்தில் சிவபக்தி முக்கிய இடம் பெற்றிருந்ததால் கோட்டையின் உள்ளேயே இத்தகைய கோவில் அமைப்புகள் இடம் பெற்றிருந்தன. அதைத் தொடர்ந்து வாரங்களின் முக்கிய அடையாளமாக விளங்கும் கல் தோரணம் காட்சியளிக்கிறது. இந்த மையப்பகுதியை சுற்றி 4 திசைகளிலும் அது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல் வாயில்கள் காக்கத்தியர் கால கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக நிற்கிறது. இவை வெறும் அலங்கார வாயில்கள் அல்ல, அரச மையத்தின் அடையாள சின்னங்களாகவும் கருதப்படுகின்றன. இது 2 பெரிய கிரானைட் தூண்கள் மற்றும் மேலமைந்த கல் பகுதியால் உருவான சமநிலையான கட்டமைப்புடன் இருக்கிறது. பேரரசு வீழ்ந்த பின்னரும் இவை நிலைத்திருக்கின்றன என்பது அவற்றின் கட்டுமான வலிமையை காட்டுகிறது. இந்த கோட்டையை உருவாக்கியது கணபதி தேவன். ஆனால் இதை பாதுகாத்து மேலும் வலுப்படுத்தியது ராணி ருத்ரமாதேவி. பிறப்பால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்க எதிர்ப்பை சமாளிக்க மகாராஜா ருத்ரதேவவ் என்ற அரசு பட்டத்தில் இவர் ஆட்சி செய்ததாக சில கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோட்டையை உருவாக்கியது கணபதி தேவன். ஆனால் இதை பாதுகாத்து மேலும் வலுப்படுத்தியது ராணி ருத்ரமாதேவி. பிறப்பால் பெண்ணாக இருந்தாலும் ஆணாதிக்க எதிர்ப்பை சமாளிக்க மகாராஜா ருத்ரதேவவ் என்ற அரசு பட்டத்தில் இவர் ஆட்சி செய்ததாக சில கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோரணத்தில் இருந்த வேலைப்பாடுகள் சரியாக தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த சேதமடைந்துள்ள சிற்பத்தை பாருங்கள். இது காக்கத்தியர்களின் கலைத்திறனை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது. சிறிய இடுக்குகளில் கூட எவ்வளவு நுட்பமாக செதுக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்களின் அளவியல் திறமை நம்மை யோசிக்க வைக்கிறது. இங்கு இந்த அடிப்பகுதியில் யாழிகள் மற்றும் யானைகளின் சிற்பங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் வேலைப்பாட்டில் சிறந்து விளங்குகின்றன. அதுவும் இந்த யாழிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதில் இந்த யாழி மனிதனை வாயில் கவ்வியவாறு அமைந்துள்ளது. மேலும் கடந்து வரும்பொழுது இந்த உடைந்த நிலையில் இருக்கும் சிலைகளை பார்க்க முடிகிறது. இது யாருடைய சிலை என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த சிலை அணிந்திருக்கும் ஆடை, ஆபரணங்கள் மற்றும் அலங்காரங்களை பார்க்கும்போது அந்த காலத்து சமூகத்தின் ஆடை, அலங்கார நடைமுறைகள், கலை நுணுக்கம் மற்றும் சிற்ப கைத்திறன் பற்றி அறிய முடிகிறது. இந்த கோட்டையின் வளாகத்திற்குள் ஒரு அழகான நந்தீஸ்வரர் சிலை தெரிகிறது. இவர் இருக்கும் மண்டபமும் மிகச்சிறந்த வேலைப்பாடுடன் காணப்படுகிறது. நந்தி வழக்கமாக சிவலிங்கத்தை நோக்கி அமர்த்தப்படுவது பாரம்பரிய சிவாலய கட்டமைப்பின் அடிப்படை அம்சமாகும். இங்கும் சிவலிங்கம் இருக்கிறது. காக்கத்தியர்களுக்கே உரிய பாணியில் அமைக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம். அதாவது இங்குள்ள சிவலிங்கம் அமைந்துள்ள பீடம் சதுர வடிவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் சேதமடைந்த நிலையில் மகிஷாசுரமர்தினியின் சிற்பம் இருக்கிறது. முக்கோண வடிவிலான கட்டிட அமைப்புக்குள்
மைய அச்சில் தெய்வ உருவத்தை அமைத்து அதனை சுற்றி துணை உருவங்களை சமச்சீராக வடிவமைத்துள்ளனர். இது கட்டிட வடிவமைப்பும் சிற்பக்கலையும் ஒன்றாக இணைந்திருப்பதை காட்டுகிறது. கிரானைட் போன்ற கடினக்கல்லில் கூட இந்த அளவிலான நுணுக்கத்தை உருவாக்கியிருப்பது காக்கத்தியர் கால கைத்திறனின் சான்று. இங்குள்ள இந்த ஒரு தூணை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இதை கூர்ந்து கவனித்து பார்த்தால் இந்த ஒரு தூண் எத்தனை தூண்களை அதனுள் அடக்கியிருக்கிறது என்பது தெரியும். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய இடத்துல கூட இடைவெளி இல்லாமல் நுணுக்கமான சிறந்த வேலைப்பாடுகளுடன் நிமிர்ந்து நிற்கிறது. எந்த ஒரு சேதமடைந்த கோட்டைக்கு சென்றாலும் நம்மால் ஒரு முழுமையான யானை சிலையை பார்க்க முடியாது. துரதிருஷ்டவசமாக முதலில் உடைவது யானையின் தும்பிக்கைத்தான். இங்கும் அதேதான் நடந்துள்ளது. இந்த சிற்பங்களை பாருங்கள். காக்கத்தியர்களின் சிற்ப கலைத்திறன் எந்த அளவிற்கு நுணுக்கமாக இருந்தது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. இங்கு பாருங்கள், ஒரு புல் உள்ளே செல்லும் அளவிற்கு ஒரு சிறிய ஓட்டை மட்டும் விட்டு இது செதுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வேலைப்பாட்டை எந்த முறையை பயன்படுத்தி செய்திருப்பார்கள் என்பது ஆச்சரியமாக உள்ளது. அதேபோல் இந்த இடத்தை பார்க்கும்போது ஏதோ யானை படையெடுத்து செல்வது போன்ற அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதை கூர்ந்து கவனித்தால் இவை அனைத்தும் ஒரே மாதிரி இல்லை என்றும் சிறிய சிறிய வேறுபாடுகளுடன் அமைக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த கோட்டையை இவ்வளவு நேரம் சுற்றிய போது ஏற்பட்ட பாதிப்பை விட இந்த ஒரு இடத்தை பார்க்கும்போது இதன் சேதம் நம்மை மிகவும் பாதிக்கிறது. எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், ஆனால் இன்னைக்கு மண்ணில் கிடக்கின்றன. 1310ஆம் ஆண்டு அலாவுத்தீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் காஃபூர் இந்த நகரத்தை தாக்கினார். அந்த நேரத்தில் காக்கத்தியர்கள் அரசியல் ஒப்பந்தத்தின் மூலம் தங்களது ஆட்சியை தொடர்ந்து நிலைநிறுத்தினர். ஆனால் 1323ஆம் ஆண்டு உலுக்கான் தலைமையிலான டெல்லி சுல்தானின் படைகள் இந்த நகரத்தை கைப்பற்றின. அதன்பின் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், போர் சேதம் மற்றும் பராமரிப்பு இல்லாமை ஆகியவை இன்றைய சிதல நிலைக்கு காரணமானது. இவ்வளவு சேதமடைந்த இந்த கோட்டையில் ஒரு மண்டபம் மட்டும் இன்னும் முழுமையாக இருக்கிறது. ஆனால் இது யாருக்கான மண்டபம் என்பது தெரியவில்லை. இந்த மண்டபம் முழுமையாக இருந்தாலும் இதை சுற்றி இருந்த துணை சந்நிதிகள் அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளன என்பதை நமக்கு கூறும் வகையில் இந்த மேடையும் இந்த நீர் செல்லும் வடிகால் அமைப்பும் மௌன சாட்சிகளாக நிற்கின்றன. இந்த கல்தூண் பல அடுக்குகளில் அமைந்த சிற்பக் கதைகளை காட்டுகிறது. வலப்புறத்தில் இருக்கும் ஜாலி வேலை ஒளி மற்றும் காற்று செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது காக்கத்தியர் காலத்தின் நுணுக்கமான கல் செதுக்கு தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்துகிறது. கல் தான், ஆனால் இதில் கட்டிடமும் கதையும் கணிதமும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. வாரங்கல் காக்கத்திய அரசின் தலைநகரமாக இருந்ததால் அரச மையத்தையும் கோவில் வளாகத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கோட்டை கட்டப்பட்டது. இது நிர்வாக, இராணுவ மற்றும் மத மையமாக செயல்பட்டது. ஒரு காலத்தில் பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் இன்று எஞ்சியிருப்பது இந்த 4 கல் தோரணங்களும் சிதைந்த நிலையில் இருக்கும் கோட்டையும் தான். இந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததும் இதன் அருகிலேயே இன்னொரு கட்டிடம் இருக்கிறது. இதுதான் குஷ் மஹால். 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் ஒரே விசாலமான மண்டப வடிவமைப்பை கொண்டது. உயரமான வளைந்த வாயில்கள், பருமனான சுவர்கள், பாதுகாப்பு அம்சங்கள். இது நிர்வாக மன்றமாகவோ அல்லது அரச நிகழ்வுகளுக்கான மண்டபமாகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். காக்கத்தியர் சிதிலங்களுக்கிடையில் இஸ்லாமிய கட்டிடக்கலை தாக்கத்துடன் நிற்கும் இந்த மஹால் வாரங்களின் ஆட்சி மாற்றத்தின் சின்னமாக நிற்கிறது.
அடுத்து நாம் இங்கு அருகில் இருக்கும் லைட் ஹவுஸ் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு செல்லப் போகிறோம். ஆனால் அது உண்மையில் லைட் ஹவுஸ் அல்ல, அதுதான் ஏகசிலா மலை. இதுக்கு ஒரே கல் என்று அர்த்தம். இந்த பெரும் கிரானைட் பாறை தான் வாரங்களுக்கு ஒரு கல்லு என்ற பெயர் கிடைக்க காரணமானது. இந்த இயற்கை பாறை அமைப்புகளே இந்த பகுதியை பாதுகாப்பிற்கு ஏற்ற இடமாக மாற்றிய முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருந்தன. காலம் மாறியது, ஆனால் கற்கள் நினைவுகளை தாங்கி நிற்கிறது. அரசுகள் மாறின, ஆனால் அடையாளங்கள் அழியவில்லை. இந்த அழியாத அடையாளங்கள் தெலங்கானாவில் தவறாமல் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று சின்னம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.